ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருவான்மியூர். கையை கட்டியிருக்காங்க. சரி, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அப்புறமா நல்லா பாரு. ஆக்ரோஷம் இருக்கும், ரொமான்ஸ் மூஞ்சில பாபிஸ் பாபா இல்ல இல்ல. ஐ எம் தளபதியா இல்லாட்டி சூப்பர் ஸ்டாரா இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஹீரோவான்னு சொல்லிட்டேன். நான் ஜோசப் விஜய் கூப்பிடுவாங்க. சூப்பர் ஸ்டார் ஜோசப்னு சொல்லி நான் போட்டு விட்டேன். புலி 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 நான் சரியான ஃபேனுங்க அந்த விஜய்க்கு. ஃபர்ஸ்ட் அதான் ரிங்டோன் வச்சிருப்பேன் என் போன்ல நான். கண்டிப்பா. சரி, அப்ப அவரு திடீர்னு கூப்பிடுறாரு, ஜோசப் இந்திய அரசியலுக்கு வரக்கூடாது. அவர் கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவேன். ஒரு கமெண்ட் கூட நல்ல கமெண்டே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு இந்த கமெண்ட் தான். ஆனா எனக்கு ஹாப்பினஸ். இந்த மூஞ்ச வச்சு எப்படி நடிக்க போனா கேட்டீங்க. நான் நடிப்பேன்டா, நடிச்சு காட்டுவேன்டா. இந்த மூஞ்ச நீங்க சினிமால பாப்பீங்கடா. இன்னைக்கு கூட வந்து இருக்கிற கெஸ்ட் யாரு அப்படின்னா, ஜோசப் இஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல டான்ஸுக்கு வந்து ஒரு சென்சேஷனா மாறிட்டு இருக்காரு. பலரும் இவரை வச்சு நிறைய மீம்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். நாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய அந்த மாதிரி டான்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருந்தீங்க. முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு இந்த மாதிரி சினி ஃபீல்ட்ல போகணும்னு ரொம்ப ஆசை வந்தது. நிறைய பேர் சொன்னாங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்படி பண்ணாதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அப்படி பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ரீச் வச்சுட்டு எனக்கு. யாராவது கூப்பிட்டாங்களா அவங்க நடிக்கிறதுக்கு? ஏப்பா ஜோசப் இஸ் ஹீரோ நல்லா நடிப்பாருப்பா, அவரை கூப்பிடுன்னு யாராவது கூப்பிட்டாங்களா? நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, நிறைய மெசேஜ் வந்துருக்குது. ஆனா எல்லாமே ஃபேக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, நான் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுப்பேன். நான் ஃபோன் பண்ணி கலாய்க்க தான் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் எனக்கு வந்தது இந்த தமிழ் டெக் ஒன் சேனல் தான். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் படியே எனக்கு இதுதான். எனக்கு ஒரு சீன் எடுத்து சும்மா உங்களோட பாடியில் நடிச்சு காட்டுங்க. ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க எப்படி நடிக்கிறீங்க தெரியல. உங்களுக்கு பிடிச்ச சீனே எடுத்துக்கலாம். உயிருக்கு பயந்து பாதியோட பழக்கம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நான் இந்த ஊருக்கு கபடி விளையாடதான் வந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் ஆட வேண்டிய கிரவுண்ட் அது கிடையாது. இதுதான் ஹாஜ் கூம்ஜ். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வித்யாசாகர் போட்டுக்குவாரு, நீங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆஜ் பூஞ்சி அப்படிதான். சரி, ஓகே. ஆக்சுவலி டைலாக் சொல்லி பிராக்டிஸ் பண்ணலையா? நடிச்சிட்டு இருந்தீங்களா? நடிச்சுட்டேன் நான். சாரி டயலாக் சொல்லி பிராக்டிஸ் பண்ணி. ஐயோ, நான் அதான் இப்ப கையில காமிச்சிட்டேன். சாரிங்க. ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார். யாரு செட்டிங்கா? வேங்கை ஒட்டையில நிக்க தில்ல இருந்தா மொத்தமா வாங்கல. வா முன்னையும் மண்ணையும் ராவோ கொன்றுவா 100. மாஸ் மாஸ். அடுத்து அஜித் சார், அவரோட டயலாக் ஏதாவது எங்களுக்காக மாசா பேசிக்காங்க. கையை கட்டியிருக்காங்க. சரி, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அப்புறமா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறது. ஓகே, என் கையை கட்டியிருக்காங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குறதுடா. இது என்னது? இல்ல, கையை அவுத்துட்டீங்க. இதுதாங்க ரசிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி காமெடியா பண்ணதான் நிறைய பேர். அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்குது. இதை பண்ணிட்டு நானே பார்த்தாதான் எனக்கே நல்லா சிரிப்பா இருக்குது. சரி, இது விஜய் அவரோட ஏதாவது ரொமான்டிக் டயலாக் ஏதாவது வேணா நான் துரத்தல் சாங் அந்த பாட்டு வேணா வைங்க, அது நல்லா மெம்மரே தெரியும் எனக்கு. அது நீ வச்சுட்டு போயிருவேன். காப்பி ரைட் இல்லாங்க. ஒரு சாமி ரெண்டு சாமி டயலாக் இருக்குல்ல, அது பண்றீங்களா? அது வேணா பண்ணுங்க. அது பண்ணுவீங்களா? பண்ணுங்க. ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருவான்மியூர். அப்புறம் என்ன ஊர் வருது? திருநெல்வேலி ஜில்லா. திருவான்மியூர்ல சிங்கப்பத்துக்கு போயிடாது திருவான்மியூர் சொல்லிட்டு. எந்த டீம் என்ன மேட்ச்னே தெரியாம. சரி, இப்போ மாஸ் டைலாக் எல்லாம் ரெண்டு பேசுங்க. ஒரு ரொமான்டிக் டைலாக் அப்படியே பார்த்து கேமரா பார்த்து பண்ணோட என்ன டைலாக் பண்ணுவீங்க? ஹாய் மாலினி, ஐ எம் ஜோசப். நான் இது சொல்லி ஆகணும், ஏன்னா நீ அவ்வளோ அழகு. இதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளோ அழகா பார்த்துக்க மாட்டாங்க. ஐ எம் இன் லவ் வித் யூ. துலாத்தட்டில் உன்னை வைத்து
நிகர் செய்ய பொண்ணை வைத்தா துறாவரம் தோற்காதா பேரழகே. நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல. அப்புறம் என்னது? அப்புறம் என்னது அந்த நான் பிள்ளைகிட்ட உன்னை கேட்க சொல்றீங்களா? காதலிக்கல தானே? நான் உன்னை நான் காதலிக்கல. உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. அழகா இருக்குன்னு நினைக்கிறியா? ஓகே. அப்புறம் என்ன அந்த பிள்ளைகிட்டயே கேட்க கூடாது. அப்புறம் அந்த பிள்ளை அடிக்கும். நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. ஆனா எனக்கு அந்த பயமா இருக்குது. பயமா இருக்கா? என்ன பயமா இருக்கு? யோசிச்சு சொல்லு. எதை யோசிச்சு சொல்றது? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா? இன்னொரு தடவை ரீடேக். இன்னைக்கு நான் டைரக்டர், ஓகேவா? இப்ப ஆங்கர் கிடையாது, டைரக்டர். இந்த டைரக்டர் கொஞ்சம் மோசமான ஆளு, டேப்பரான ஆளு வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த டைலாக் மேடி மாதிரி வரணும், மாறி வரக்கூடாது. கமான். நான் உன்னை விரும்பல. இவ்வளவு ஆக்ரோஷம் வேண்டாம், ஆக்ரோஷம் வரக்கூடாது. அங்க ரொமான்ஸ் வரணும். நல்லா பாரு, ஆக்ரோஷம் வரக்கூடாது, ரொமான்ஸ். மூஞ்சில பாபி சிமாமா இல்ல இல்லது ஜிகிருதா படம் மாதிரி ஆயிருக்கு இப்போ அந்த டைலாக். நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமான்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. இதான் டைலாக். நான் உன்னை விரும்பல, நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்க. நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் உன்னை விரும்பல, நீ உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. இதுக்கு மேல போயிருவா என்ன நடக்கும் எனக்கும் பயமா இருக்கு. அதனால இந்த ரொமான்ஸ் செக்மெண்ட்டை கை விட்டுருவோம். வேண்டாம் 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 சொல்லல, வேண்டாம். ரொமான்ஸ் இல்லாத கதையா தேர்ந்தெடுத்து நடிக்கும் போது ரொமான்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? இல்ல வேண்டாங்க, ரொமான்ஸ்லாம் வேண்டாம், அந்த மாதிரி சொல்லிருங்க யாராவது கேட்டாலுமே. ஸோ உங்களோட முக்கியமான விஷயம் டான்ஸ். ஸோ அதை தான் இப்போ நம்ம ஷோகேஸ் பண்ண போறோம். ஒரு ஆக்டருக்கு தேவையான இன்னொரு அம்சம். ஸோ நீங்க எங்களுக்காக ஒரு 2-3 பாடலுக்கு டான்ஸ் ஆகக்கூடாது? கண்டிப்பா தான், கூட நீங்களும் செஞ்சு வந்தா சூப்பரா ஆடலாம். நானா? எல்லா டான்ஸும் ஆடுறீங்க, ஒரு ட்ரோல் எல்லாம் பண்றாங்க, மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஆனா தெரிஞ்சு வேணும்னே எக்ஸ்ட்ராவா ஆடுறீங்களா? இல்ல அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா ஆடுறேன். இப்போ எனக்கு காமெடின்னு சொன்னனால தான் நான் என்ன பண்றேன், டான்ஸ் மட்டும் நல்லா ஆடு இல்லாம ஃபைட்டும் பண்றது இல்லாம நான் பண்ற ஃபைட் நல்லா காமெடியாவும் இருக்குது அவங்களுக்கு. நான் மேல இருந்து குதிக்கிறது, நான் வேணுமே சண்டை போடுறது, அதெல்லாம் அவங்களுக்கு காமெடியா இருக்குது. இப்ப நான் ரீசெண்டா ஒண்ணு போட்டேன் பாருங்க, இந்த ஒரு போஸ்ட் கொடுத்த போட்டேன் பாருங்க, ஒரு போட்டோ. அந்த போட்டோக்கு வந்து என் தலைவன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எஸ்கேன்னு சொல்லி ஒருத்தன் போட்டான் அவன் ஸ்டோரியில. ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரோ நீங்க அரசியலுக்கு வாங்க ப்ரோன்னு சொல்லி சொல்றாங்க. தளபதி விஜய் அவரோட கார்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அரசியல் அவரோட இதுக்கெல்லாம் அப்போ சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு வாங்கணும்னு ஆசை வந்தது. அதனால சரி நானே முதல்ல கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டேன். நான் அப்ப கண்டிப்பா அவரோட அரசியல் நிக்க போறேன் அதான சொல்ல வரீங்க? நானும் அவரோட அரசியல் நிக்க போறேன் நான் சொல்ல வரல. 2024 கண்டிப்பா அவர்தான் நான் ஓட்டு போடுவேன். கண்டிப்பா. சரி, அப்ப அவரு திடீர்னு கூப்பிடுறாரு, ஜோசப் திடீர் அரசியலுக்கு வரக்கூடாது. அவர் கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவேன். அவர் எது கூப்பிட்டாலும் சரி நான் வந்துருவேன். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஹீரோ, அப்படியே வந்து அரசியலா? இவ்வளவு தூரம் ஒரு நினைப்பு இருக்குதுடா. இந்த வயசுல நம்மளுக்கு எதுவுமே ஒரு கன்ஃபர்ம்டா சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் ஒரு ஆசை இருக்குதுடா. ஆனா விஜய் சார் இருக்கணும்னா ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். எனக்கு நடிக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி விஜய் சார் ரொம்ப ஃபேன் எனக்கு. அதனால அவருக்கெல்லாம் நிறைய பேசணும், நம்ம போட்டோ எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை. சரி நம்மளுக்கு ஜோசப்னு ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி நினைச்சேன் நான். சரி, இந்த ஜோசப் இஸ் ஹீரோங்கிறீங்களா,
யார் அந்த ஹீரோங்கிற பட்டம் கொடுத்தாங்க? அது நானே உருவாக்குனதா ஜோசப் விஜய். இப்போ எல்லாரும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோசப் விஜய்னு கூப்பிடுவாங்க. சரி அப்படி கூப்பிடும்போது அப்படியே சின்ன வயசுல பழகி போச்சு. நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் வரப்போ அந்த மாதிரி பேர் தான் வைக்கலாம்னு இருந்தேன் நான். அதே பேர் நம்ம வைக்க தேவையில்ல, நம்மளுக்குன்னு புதுசா அது கிரியேட் பண்ணா சொல்லிட்டா ஜோசப் இஸ் ஹீரோன்னு கிரியேட் பண்ண நான். அப்படி கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளவு பெரிய ஜோசப் இஸ் ஹீரோன்னு நான் இப்ப வெளியே போனாலே ஜோசப் இஸ் ஹீரோன்னு எனக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஒரு இது நான் உருவாக்குறதா செம்ம ஹாப்பி எனக்கு. நல்லா நிறைய போட்டோலையும் பார்த்தேன், ஹீரோ இஸ் இன் சென்னை, ஹீரோ இஸ் இன் சென்னை பீச் அப்படி இப்படின்னு. அது ஏன்னா வந்து நான் போல் ரிசர்ச்ல நான் கொடுத்தேன் நானு. ஐ எம் தளபதியா இல்லாட்டி சூப்பர் ஸ்டாரா இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஹீரோவான்னு சொல்லிட்டேன் நான். அப்படி போட்டப்போ வந்து எல்லாத்தோட இன்ஸ்டாகிராம் ஹீரோ தான் அதிகமா போல் ரிசர்ச்ல வந்துச்சு எனக்கு. ஏன்னா விஜய் சார் சொன்னாரு, தளபதினா அது ஒருத்ததான் விஜய், அவர் மட்டும்தான். தலனா ஒருத்ததான் அஜித் மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும். அதே மாதிரி ஜோசப் இஸ்ரா நான் மட்டும்தான். அந்த மாதிரி நான் முடிவு பண்ணேன். இதுக்கும் முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்த காட்டலாம் சூப்பர் ஸ்டார் ஜோசப்னு சொல்லி நான் போட்டு விட்டேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல, பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் கை விட்டுருப்பானுங்க. தலைவரே நானே அதை பார்த்து அடிப்பேன். தீவா நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பார்த்த படம் விஜய் படம் வந்து புலி படம் தான். அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது. அதுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேன் ஆனேன். ஆனா புலி படம் பார்த்து பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அந்த படம் தாங்க எனக்கு இன்னும் வரைக்கும் அந்த பிஜிஎம் புலி 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 நான் சரியான ஃபேனுங்க அந்த பிஜிஎம்க்கு. ஃபர்ஸ்ட் அதான் ரிங்டோன் வச்சிருப்பேன் என் போன்ல. நான் அதான் ரிங்டோனாவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் நான். இன்டர்வல் சீன்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க, இறங்கிட்டோம் 2ல 1 பாத்துருவோம் புலி 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 புலி. அது செம்மையா இருந்தது. அவ்வளவு சின்ன பையனை 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். நானு அப்ப ஸ்கூல்ல ஏதாவது காதல் கதை வச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல எப்பவுமே ஒண்ணு இருக்குதான் செய்யுமே. ஒன் சைடுல தான். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அது எனக்கு சந்தேகமே இல்லை, ஒன் சைடுல தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த ரொமான்ஸ் கொண்டு அங்க காட்டி இருப்பீங்க, அதுக்கப்புறம் அடி விழுந்திருக்கு, அது வேற விஷயம். நல்ல மெமரியா இருக்குது எனக்கு. தெரியும் நிறைய பேர் ஊர்ல சொல்லுவாங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் என்ன லவ்னு சொல்லிட்டு. நான் இன்னும் சின்சியரா இருக்கேன் நான். ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. சத்தியமா தெரியக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன், அது வேற விஷயம். பட் ஆனா இது தயவு செஞ்சு வெக்கப்படாத, தயவு செஞ்சு வெக்கப்படாதா. நீ வெக்கப்படுற மாதிரிதான் லைட்டா சொல்லிரு இரு. இப்போ முடிச்சிட்டியா வெக்கப்பட்டு? வைக்கவே பண்ணலங்க. நான் பார்த்தேன் நானு. சரி அதுக்கப்புறமா அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல விட்டு நான் வந்து நான் பல்லாவரத்துல படிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நான் விட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க படப்பைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எங்க போனாலே எனக்கு தெரியாது. எனக்கு ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமா கண்டுபிடிச்சு அவ ஐடியா கண்டுபிடிச்சு என்னோட நான் போட்ட மாதிரி அபிராமிய சாங் சொல்லிட்டு அந்த சாங்ல அவர் டேக் பண்ணி போட்டு நான் ரொம்ப இது பண்ணேன். என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு யாருன்னே தெரியாது. என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. என்ன யாருன்னே தெரியாது அவருக்கு. செஞ்சுட்டாலே சாங் இருக்கு பாத்தீங்களா? எனக்குன்னு இறங்குன தேவதை உனக்குன்னு பிறந்தவனா 20 வருஷமா இதுக்குன்னு தெருவெல்லாம் தெரிஞ்சவன். தெரியுது. அந்த சாங் தான் ஸ்கூல் படிக்கும் போது நான் ரொம்ப மெமரியா சாங் வச்சிருந்தேன். நான் அந்த சாங் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. போற போக்கில ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே கரெக்டா வேண்டேஸ் பண்ண அந்த சாங் நான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல நான். ஓ இதுக்காகவே போட்டிருக்கீங்க? ஆமா. சரி பிளாக் பண்ணிட்டு போனாங்களே, மறுபடியும் மெசேஜ் எல்லாம் முன்னாடி பண்ண ட்ரை பண்ணலையா நீங்க? முதல்ல போய் மெசேஜ் பண்ணிருக்கலாம், ஹாய் நான் போட்டேன் நான் ஹாய்ன்னு சொல்லிட்டு. அவங்க பிரைவேட் அக்கௌண்ட் வரையா ஹாய்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லா எழுதி நான் போட்டேன் நான். இந்த மாதிரி நான் ஃபோர்த் டைரி ஸ்கூல்ல படிச்சவன் நான். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டேன். அது கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. என்ன பண்ணியிருந்தேன், சரி பார்க்க வைக்கிறதுக்காக நான் போற ஸ்டோரி எல்லாம் டேக் பண்ணி போட்டிருந்தேன். கடுப்பாயி அது என்ன நினைச்சாங்களோ, என்ன பேரை பார்த்தாங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன்னா டேய் அவங்க உனக்கு யாருன்னே தெரியாதான்னு சொல்றாங்க. என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே. நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே. என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். அதுக்கப்புறமா அப்படியே நான் விட்டேன். அவங்க சொன்னாங்க, டேய் நீ இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காரா, நீ உன் லைஃபை நோக்கி போடா, இப்பதான் நல்ல பேரும் வேலை வந்திருக்க, நீ கண்டிப்பா உனக்கு தேடி வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, நான் போற சாங் கண்டிப்பா எப்படியாவது அவருக்கு ரீச் ஆகணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் கோல் எனக்கு. தனியாக தனியாக சொல்ற டைலே சரியில்லை. அது எப்படி தனியாக ரொம்ப ஏக்கமா, இந்த ஏக்கம் மாதிரி தெரியல. இது ஏக்கம் கிடையாது,
வேற ஏதோ வெறி மாதிரி இருக்கு இது. தனியாக அப்படின்னா என்ன தெரியாங்க? எனக்கு அப்படிதான் வரும். சரி பண்ணுங்க. தனியாக தவிக்கின்றேன் உயிர் வேண்டாம் அன்பே போ. அதுக்கப்புறம் லைன் தெரியலையே, நான் வேணா இந்த லைன் வேணா பண்றேன். யாரோ கூடவே வருவா, யாரோ பாரில் போவா, அது யாரு என்ன ஒண்ணு நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தவ ஒருத்தி, அவரு இருட்டுல நிறுத்தி ஜோதாத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலும், தனியா எங்கே போனாலும், தனியா எங்கே போனாலும், அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நிறத்தை பார்த்து சௌரியமா வெத்தல, அவ அழக சொல்ல பார்த்து கூட பத்தல, அத இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. என் போன்ல ஒரு கன கூட இருக்காது எனக்கு. அந்த மாதிரி இந்த சொல்ல போனா இன்ட்ரோவர்ட் தான். யார்கிட்ட பேசவும் மாட்டேன், அதிகமா எதுவும் பழகவும் மாட்டேன். அப்படியே இருந்துப்பேன். மொட்டை மாலை டான்ஸ் ஆனாலும் கூட ஒரு வாட்டி நான் காஞ்சனா சாரி கட்டு மேல போனாங்க, பக்கத்துல இருந்த ஆண்டி என்ன நினைச்சாங்க தெரியல, குருன்னு ஓடி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு காமெடி எல்லாம் இருக்குது. சரி, ஏன் மொட்டை மாடியிலே எல்லா வீடியோ பண்றீங்க? எனக்கு லொகேஷன் வேற எங்கேயுமே கிடைக்கலங்க. எனக்கு லொகேஷனே எனக்கு இல்ல. எனக்கு இந்த மாதிரி கேமரா என்கிட்ட இல்ல, போன் கேமரா தான். அதனால நான் மொட்டை மாடி லொகேஷன் செட் பண்றது நானு. தனியா செங்கல் மாதிரி வச்சு செட் பண்ணி நான் அங்கேயே தான் ஷூட் எடுக்குது. ஃபுல்லா வீடியோ போட்டு குடுகுடு ஓடி வந்து எல்லாமே நான் பண்றது ஃபுல்லா மொட்டை மாடிலே தான். எடிட் பண்றது யார் பண்றா? நானே தான் பண்ணிக்கிறேன். உங்க ஆக்சுவலி ஒரு மீம் மெட்டீரியலா, ஒரு ட்ரோலா, ஒரு காமெடியா பாக்குறாங்கிறது புரியுது? கண்டிப்பா எனக்கு புரியுது. நான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததே அதுதான். அதை விட்டு நான் சினிஃபீல்டுக்கு போறேன் நான் சொன்னேன். நான் சொன்னப்பெல்லாம் வந்து அதை விட்டுட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்கிற எங்க மாமாவே சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் விட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களே எனக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. நான் தினமும் வீடியோ போனா, தம்பி நீ வீடியோ போலியாப்பான்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கே ஃபேன் ஆயிட்டாங்க. நீ விடவே விடாத, நீ வீடியோ போட்டுனே இருந்துச்சு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அதிர்தா சாங் போச்சு 2.7 மில்லியன் 27 லட்சம் ரூபாய் பார்த்தாங்க. 3000 கமெண்ட்ஸ். ஒரு கமெண்ட் கூட நல்ல கமெண்டே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு இந்த கமெண்ட் தான். ஆனா எனக்கு ஹாப்பினஸ். ஐயோ இவ்வளவு வியூஸ் போயிருதா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தது இல்ல, இவ்வளவு ஷேர் போயிருதா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் போக எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு எனக்கு. அப்புறமா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி விட்டேன் நான். இல்ல இப்ப நிறைய போஸ்ட் கமெண்ட் லிமிட் பண்ணிடுறீங்க. அது என்னாலே பார்க்க முடியலங்க. அதனால அது பார்த்தா எனக்கே டிமோட்டிவேஷன் ஆயிடுது. நானே மோட்டிவேஷன் பண்ண நினைச்சா கூட டிமோட்டிவேஷன் ஆயிடுது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே பார்க்கறாங்க. சோ அதனால கமெண்ட்டை வந்து லிமிட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வீடியோ போட்டுருக்கீங்க. நிறைய கேர்ள்ஸ் கூட சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க இப்ப நான் போட்டேனே நானு, எனக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வெளியே போயிட்டாங்க சொல்லிட்டு. ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, உங்களுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் சொன்னா ப்ரோ 10,000 ஃபாலோவர்ஸ் வருவாங்க சொல்றாங்க. ஃபீல் பண்ணீங்க நிறைய பேர் ஆதரவு சொன்னாங்க எனக்கு. அந்த ஆதரவு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் சொன்னாங்க. சோ அப்போ ஃபாலோவர்ஸ் என்டர்டெயின் பண்றதுக்காக, இன்ஸ்டாகிராம் வியூஸ் என்டர்டெயின் பண்றதுக்காக, வியூஸ் லைக்ஸ்க்காக என்ன வேணா பண்ணுவீங்க? ஆமா, என்ன வேணாம்னா டான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். மற்றபடி ரொம்ப அதிகமான விஷயம் பண்ண மாட்டேன் நான். இந்த ஸ்டண்ட் பண்ற மாதிரி விஷயம், இப்ப மேல ஏறி ஸ்டண்ட் பண்ணது வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம். நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ விழுந்துடாதீங்க ப்ரோ, உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்க சொல்றாங்க. அதனால இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன். நான் அந்த மாதிரி ரொம்ப எதுவும் பண்ண மாட்டேன். பிடிச்சதை மட்டும் பண்ணுவேன். இப்போ சினிமா ஃபீல்ட பத்தி நான் எல்லாமே மொத்தத்துல தெரிஞ்சு வச்சுட்டேன். நான் எந்த படம் வந்தாலுமே எந்த படம் பேசிக் நாலேஜ் கத்துட்டேன் நான். சரி, இப்போ என்ன படம் கடைசியா பாத்தீங்க? அரண்மனை 4 2 வாட்டி பார்த்தேன். 2 வாட்டி பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் சீன்காக இல்ல, சீரியஸ்லி மை ஃபேவரட். அதுவும் நான் பண்ணேன். அச்சோ சாங் தெரியும், அதான் சொல்றேன். தெரியுது எவ்வளவு ரசிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சது அந்த பாட்டு பண்ணும்போது. ஆனா சுந்தர் சி ரொம்ப பிடிச்சனால அரண்மனை எல்லாம் பாட்டு நான் பார்த்துனே இருந்தேன். நானு ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கும்போது என் வீட்டுல இருக்கலாம் பயமுட்டிட்டாங்க என்ன. அதனால நான் 3 வருஷமா கன்னடியே பார்க்கலாம் பாருங்க. வீட்டுல நான் கன்னடியே பார்க்க மாட்டேன், அவ்வளவு பேய். இப்ப நானே தனியா தேட்டருக்கு உட்காந்து பார்த்தேன் நான் அரண்மனை 4. ஏன் புரியுது, தமன்னாலாம் வந்தா போய் பார்க்க தான் செய்வேன். யாரா நான் தமன்னா ஃபேன், ராஷிகண்ணா ஃபேன் நான். எனக்கு ஒரே ஒரு ஆசை, எப்படி காமெடி எடுத்துட்டாங்களா அப்ப குக் வித் கோமாளி சீசன் 5ல குக் வித் கோமாளி போலாம் சொல்லிட்டா. நான் குக் வித் கோமாளி வந்து சீசன் 1ல இருந்தே நான் பார்த்துட்டு வரேன் நான். அப்ப அதுல போனது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. ஆனா அந்த அளவுக்கு காமெடி சென்ஸ் இருந்தது. ஆனா என்ன ஒரு காமெடியா பாக்குறாங்கல்ல, எங்க அண்ணாங்களே சொல்லுவாங்க, எங்க அம்மா ஜிபி மூர்த்தி அத்தை தான் இவன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த மூஞ்ச வச்சு எப்படி நடிக்க போனதால கேட்டீங்க, நான் நடிப்பேன்டா, நடிச்சு காட்டுவேன்டா, இந்த மூஞ்ச நீங்க சினிமால பாப்பீங்கடா